வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அதிக பலமாகி 10ஆம் இடமும் அதிக பலத்தோடு இருந்து, அதாவது 6ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் அதிக பலத்தோடு இருந்து சுக்கிரனும் அதிக பலமாக இருக்கும் ஜாதகர் 2-3 காரை வச்சுக்கிட்டு டிராவல் ஏஜென்ட் நடத்தி சிறப்பாக செயல்படுவார். அதாவது சுக்கிரன் அதிக பலமாகி 10ஆம் இடம் அதிக பலத்தோடு இருந்தால் டிராவல் ஏஜென்ட் மாதிரி வச்சு கார் வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டுவார். 2ஆம் பாவம் வலுவாக இருந்தால் அந்த டிராவல் ஏஜென்ட்டில் அதிக வருமானம் ஈட்டுவார். 2ஆம் பாவம் குறைவாக இருந்தால் குறைந்த வருமானம் ஈட்டுவார். அதாவது சுக்கிரன் வலிமை பெற்று 10ஆம் இடமும் வலிமை பெற்றால் டிராவல்ஸ் சொந்தமாக கார் வச்சுருப்பார். 2ஆம் இடமும் கூடுதலாக வலிமையாக இருந்தால் அதிக வருமானத்தால் ஈட்டுவார். அதே இன்னொரு ஜாதகர் சுக்கிரன் குறைந்த அளவு பலமாக இருந்து 6ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால், 10ஆம் இடம் பலம் இல்லாமல் 6ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் மாதம் சம்பளம் வாங்குகிற டிரைவராக இருப்பார். சுக்கிரன் குறைந்த பலமாக இருந்து 6ஆம் இடம் வலிமையாகி 10 பலம் குறைந்திருந்தால் மாத சம்பளம் வாங்கும் ஒரு டிரைவர். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு சராசரி பலத்தில் இருந்து அல்லது உயர்ந்த பலத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப பலவீனம் ஆகிடக்கூடாது, உயர்ந்த பலத்திலேயோ இல்லை சராசரி பலத்திலேயோ சுக்கிரன் இருந்து 6ஆம் இடம் 10ஆம் இடம் இரண்டுமே சிறப்படையாமல் இருந்து 2ஆம் இடம் மட்டும் வலுவாக இருந்தால் ஆக்டிங் டிரைவராக இருப்பார். ஒரு டைம் போயிட்டு வந்து காசு வாங்குற மாதிரி ஆக்டிங் டிரைவர் இருப்பார். 2ஆம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ பலமாக இருக்கோ அவ்வளோ வருமானம் ஈட்டுவார். மறுபடியும் சொல்கிறேன், சுக்கிரன் பலமாக இருந்து 6-10 சராசரி பலத்தில் இருந்து 2ஆம் இடம் அதிக பலம் பெற்றால் அவர் ஆக்டிங் டிரைவர். சுருக்கமாக சொல்கிறேன், 6ஆம் இடம் வலிமை பெறும்போது மந்த்லி சேலரி வாங்குகிற டிரைவர், 10ஆம் இடம் வலிமை பெறும்போது சொந்த கார் வச்சு டிராவல்ஸ் வச்சு நடத்தும் அதிபர், 2ஆம் இடம் அதிக வலிமை பெறும்போது ஆக்டிங் டிரைவர். இந்த விஷயங்களை சுயதொழில், ஜாபு, கைத்தொழில் என 3 வகையில் ஆராயறதுக்கும் இந்த விதிகளை பயன்படுத்திக்கலாம். சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த 3 தொழிலில் இருந்தாலும் சுக்கிரனுடைய வலிமைக்கு ஏற்ப செல்வ செழிப்போடு இருப்பார். அதுபோல் தனஸ்தானமும் எவ்வளோக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதற்கு ஏற்றாற்போலும் செல்வ சிறப்போடு இருப்பார். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.